ஆமாங்க. இது நான் பார்க்கறதுக்கு என்ன இருக்கு, நேற்று ஒரு அவார்டு ஃபங்க்ஷன் எனக்கு கொடுத்தாங்க. அதனால தான் நான் இன்னைக்கு சுற்றுப்பயணத்தை பிரேக் பண்ணி இன்னைக்கு ஒரு நாள் வந்திருக்கேன். அது என்னன்னா, ஆளுமை மிக்க பெண் அரசியல்வாதி அப்படின்னு பெண்களுக்கான ஒரு விருது வழங்கும் விழா. அவதார் அப்படின்ற ஒரு கம்பெனியும் சக்தி மசாலாவும் இணைந்து வழங்கினாங்க. லேடி ஆண்டாள் ஸ்கூல்ல அந்த நிகழ்ச்சி நேற்று நடந்தது. அந்த விழாவில் நாங்கள் பங்கேற்றோம். அப்போ சுதேஷ் அவர் பேசுறப்போ அவர் சொன்னது பொதுச் செயலாளராக அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இங்க சிங்கப்பெண்ணா இருந்தாங்க. அவங்களுக்கு பிறகு என் சகோதரி ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இன்னைக்கு இவங்களும் தன்னுடைய முழுதுமாக அரசியலில் ஈடுபட்டு இன்னைக்கு சிங்கப்பெண்மணியாக இருக்காங்க அப்படின்னு அவர் பேசினாரு. இது இன்னைக்கு எங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல யாரோ எங்க 2 பேர் ஜெயலலிதா அம்மாவையும் என்னையும் சேர்த்து ஒரு புகைப்படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதை எடுத்து சுதீஷ் தன்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் போட்டிருக்காரு. இது இன்னைக்கு வைரல் ஆயிருக்கு. என்ன கேட்டால் நான் ஒரே ஒரு பதில் உங்களுக்கு சொல்றேங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஒரு சூரியன் ஒரு சந்திரன் தான். அது மாதிரி ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா, ஒரு கலைஞர், ஒரு கேப்டன் தான். அவர்களிடத்தை இன்னொருவர் யாரும் நிரப்ப முடியாது. அதே மாதிரி ஒரு பிரேமலதா விஜயகாந்த் தான். ஏன் இடத்தை யாரும் நிரப்ப முடியாது. ஏன்னா இன்னைக்கு கேப்டன் இல்லாத போதும் அதே கேப்டன் எனக்கு கொடுத்த அந்த பயிற்சி, நம்பிக்கை, தைரியம், அந்த உறுதியோடு இன்னைக்கு கேப்டன் வழியில நானும் எங்கள் கழக தொண்டர்களும் நிர்வாகிகளும் இன்னைக்கு பயணித்து கொண்டிருக்கிறோம். எனவே இங்க ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் யாரும் வர முடியாது. அதனால ஜெயலலிதா அம்மையார் இரும்பு பெண்மணி. அவங்க சாதனை செய்தவர்கள், முதல்வராக இருந்தவர்கள், எத்தனையோ சவால்களை சந்தித்தவர்கள். அது மட்டும் இல்லை, என்னிடம் ஒரு முறை நான் கட்சி ஆபீஸ்ல இருக்கிறப்போ பிரஸ் மீட்ல கேட்டாங்க, அரசியலில் நீங்கள் யாரை ரோல் மாடலாக எடுத்துக்கொள்கிறீர்கள்? அப்போ நான் தெளிவாக சொன்னேன், நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கின்ற ஒரு ஆளுமை, முதல்வராக பல சவால்களை சந்தித்து இன்னைக்கு இரும்பு பெண்மணியாக ஒரு லயன் லேடியாக இருக்கின்ற அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தான் என்னுடைய அரசியல் ரோல் மாடல் என்பதை நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன். அதனால இன்னைக்கு அது சோசியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கேக்காண்டி வேற ஒண்ணுமே இதுல கிடையாது. அது மட்டும் இல்ல, நீங்க கேட்கலாம், ஏன் நீங்க மட்டும் கேப்டன் படத்தை யாரும் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்க எப்படி ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை யூஸ் பண்ணலாம் நீங்க கேட்கலாம். அதுக்கும் நான் பதில் சொல்றேன். கேப்டன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை தன்னுடைய மானசீக குருவாக நடிகராக இருந்த காலத்திலிருந்து அறிவிச்சவர். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் எம்ஜிஆர் ஸ்கூலுக்கு 50,000 அந்த குழந்தைகளுக்கு உணவளிப்பதை பல ஆண்டுகளாக வறுமை ஒழிப்பு தினமான ஆகஸ்ட் 25 கேப்டன் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கார். அவர் எல்லா பேட்டிகளையும் சொல்வார், என்னுடைய மானசீக குரு எம்ஜிஆர் தான். இன்றளவு நம்ம தலைமை அலுவலகத்துல எம்ஜிஆர் சிலை இருக்கு, புகைப்படம் இருக்கிறது. அந்த மாதிரி கேப்டன் தான் எங்களுடைய அரசியலில் மானசீக குரு, எங்களுக்கு கேப்டன் தான் அப்படின்னு சொல்லட்டும். சொல்றவங்க கேப்டன் படத்தை பயன்படுத்திக்கலாம். எங்குமே பயன்படுத்த மாட்டாங்க. ஆனா அவங்க வால் போஸ்டர்லயும் அவங்க சோசியல் மீடியாலையும் மட்டும் பயன்படுத்துவதை தான் நாங்க அந்த மாதிரி பயன்படுத்த கூடாதுன்னு சொல்றோம். கேப்டன் தான் எங்களுடைய மானசீக குரு, அவர் தான் எங்களுடைய அரசியல் குருன்னு சொல்லட்டும். அவர்களுக்கு தேமுதிகவே நிச்சயமாக அனுமதி வழங்குவோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.